அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி 3 மணி கேரளா லாட்டரி கொடுக்கப்படுற ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங் என 3 வகையாக பிரித்து நம்ம ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். டேட்டை பொறுத்தவரையிலையும் 22/6/2024. கம்பெனி பார்த்தீங்கன்னா காருண்யா கம்பெனி, ட்ரா நம்பர் 659. இன்றைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் முந்தைய ரிசல்ட் என்ன, நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தோம் ரெகுலராகவே பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அதே போன்று ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு போவோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்றைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 578,950 ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல் போர்டில் 4 தேர்வு செஞ்சோம், ஆனால் 4 பார்த்தீங்கன்னா வரல. தொடர்ந்து ஒரே எண்கள், திரும்ப அதே எண்கள். நான் பார்த்தீங்கன்னா நேற்று சி போர்டில் 9 கொடுத்துருந்தேன், பி போர்டில் 0 கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்றைய பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அதிகமான எண்கள் கொடுக்கப்பட்டதுனால இதை கெஸ் பண்ணியிருக்க கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நேற்று கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். மொத்தம் நான் 9 ஒரு எண்ணை நம்ம போர்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 என்ற எண்ணையும் அதிகப்படியாக கொண்டு வந்திருக்கேன். அந்த அடிப்படையில் நேற்று ஓரளவுக்கு ரிசல்ட்டில் ஒரு 2 நம்பர்கள் நம்மளால் தேர்வு செய்ய முடிஞ்சது. மேலும் முயற்சி செஞ்சு ஒரே எண்ணாக தேர்வு செய்ய முடியுமா அப்படின்றத பார்ப்போம். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். முடிஞ்ச வரையில் ஒரு நல்ல எண்களை எடுத்து கொடுக்க முயற்சி செய்வோம். ஒரு சில நேரங்களில் ஒரு சில மாதங்களில் நம்மளுக்கு கடினமான சூழல்கள் ஏற்படலாம். அப்போதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் முயற்சி செய்கிறோம். வாங்க எங்களுடைய முயற்சியை நீங்கள் பாருங்கள், அது உங்கள் ஆலோசனைக்கு பயன்பட்டால் பயன்படுத்திங்க. இன்றைக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏ போர்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 4. ஏன் 4 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7, 8 இருக்குது. அப்போது இங்கே 7, 9 இருக்குது. இங்கே 5 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 7, 9, 4. அப்போ 7, 9, 4. இப்போது 7, 9, 4க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4, 7, 8 இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4, 7, 8 4, 7, 8 புரியுதுங்களா? 7, 8, 4. அப்போது 4க்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 4, 7, 8. இங்கே பார்த்தீங்கன்னா 7, 8, 4. இப்போது இந்த 4 பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்குது. அப்போ இந்த சென்ட்ரலில் இருக்கிறத சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 எடுத்து ஏ போர்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் 4க்கு வாய்ப்பு அதிகம் உண்டுன்ற அடிப்படையில் நான் ஏ போர்டில் 4 எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா 754, 950, 754, 950. புரியுதுங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 7, 9, 5 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 5, 4 இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 5, 4, 7, 9, 4க்கான வாய்ப்பு, அப்போ 4க்கான ஒரு வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 7, 9, 4. அப்போ 7, 9, 4க்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. 7, 9, 4க்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அந்த அடிப்படையில் 4 ஏ போர்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 6க்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நான் 6 எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5, 6. புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4, 5 இருக்குது. 4, 5. அப்போது 5, 6க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 6. இங்கே பார்த்தீங்கன்னா 8, 9, 6. புரியுதுங்களா? இங்கே 62. அப்படிங்க பார்த்தீங்கன்னா 8, 9 இருக்குது. 62, 89, 6.
அப்போது 6க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 95 அப்போது 6, அப்போது 6க்கான வாய்ப்பு அதிகம் உண்டு பி போர்டை பொறுத்தவரையிலையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு. இப்போ சி போர்டில் தான் நம்ம அதிகமான எண்களை பார்க்க முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 62, அப்போது 502, அப்போது ஒரு 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? அப்போது 502 புரியுதுங்களா? அப்போது 502, அப்போ 502, அப்போது ஒரு 2க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 55 இருக்குது, புரியுதுங்களா? இப்போது 3வது 5 பார்த்தீங்கன்னா 405ன்னு சி போர்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அடிப்படையில் 5ம் ஒரு சான்ஸாக சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 408 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சி போர்டுக்குள்ளே 8ம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 408ன்ற அடிப்படையில் 8க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 508 புரியுதுங்களா? 508 அப்படி இல்லைன்னா 405 புரியுதுங்களா? 405 402 அப்போது இந்த அடுப்பில் 1 2 5 4 இந்த மாதிரி வாய்ப்பு அமையுது. அப்போது இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் தான் சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் சி போர்டில் 3 எண்களாக கொடுத்துருக்கேன். இது 3 டிஜிட்டில் பார்ப்போம். ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால், சந்தேகத்துக்குரிய இருந்தால் அந்த எண்ணையும் சேர்த்து பார்ப்போம். நம்ம சேனலை தவறாமல் பாருங்கள். வாங்க போவோம். எண்ணையை பொறுத்தவரையில் 22க்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 4 6, ஏ போர்டில் 4, பி போர்டில் 6, சி போர்டில் 2 5 8 தான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 6 தான் எனக்கு தெரிந்த வரையில் நம்பிக்கையான எண். அந்த அடிப்படையில் 6 கொடுத்துருக்கேன். 462 465 468 442 வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் 7 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. 478ன்ற எண்ணும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன மாற்றம் தான், ஒன்று 4ம் ஒன்று 7ம் தான். ஏன் பார்த்தீங்கன்னா 2 போர்டுக்குள்ளேயும் 4 பி போர்டில் இங்கே ஒரு இடத்துல இடிக்குதேன்னு தோணுது. அந்த அடிப்படையில் 4 திரும்பவும் போர்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த எண்கள் தான் இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம நம்பரை சுருக்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. உங்கள் சஜஷனில் இது பயன்பட்டால் பயன்படுத்தி விளையாடுங்க. இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு மாற்று எண்கள் இருந்தால் தாராளமாக பே பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.